Hello everyone. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 10 மெடிக்கல் காலேजेस இன் தமிழ்நாடு. ஸோ இப்போ தெரியும் 12th எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு செட் ஆஃப் டீம் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம், ஒரு செட் ஆஃப் டீம் வந்து ஆர்ட்ஸ் அந்த மாதிரி போகலான்னு பார்க்குறாங்க. பட் மேஜர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டில் லைக் ஹையஸ்ட் ரேங்கிங்கில் இருக்க டாப் 10 மெடிக்கல் காலேஜஸோட லிஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ஸ்கோர்ஸ் நீட் ஸ்கோர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, ப்ளஸ் வந்து அதில் எவ்வளோ அளவுக்கு வந்து சீட் இன்டேக்ஸ் இருக்குது, அந்த விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். சென்னையில் லொக்கேட் ஆயிருக்க இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலோட அசோசியேட் ஆனது. ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2000 to 2500 பெட்ஸ் இருக்குது. ப்ளஸ் thousands ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டெய்லி இன்பேஷண்ட்டாக அவுட் பேஷண்ட்டாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி ஆல்மோஸ்ட் 1000+ பேஷண்ட்ஸோட ஃபுட்ஃபால்ஸ் வந்து இந்த காலேஜில் விழுந்துட்டு இருக்கு, லைக் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் விழுந்துட்டு இருக்கு. சாரி, இதனுடைய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் 15க்குள்ள இதனுடைய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கு. இந்த காலேஜோட டோட்டல் இன்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 250 எம்பிபிஎஸ் சீட்ஸும் 400 பிஜி சீட்ஸும் இருக்கு. இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நீட் எக்ஸாம் கம்பல்சரி தேவை. ஸோ இந்த நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா ஆவரேஜாக 600 to 1000 ரேங்குக்குள்ளவும், இதே நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் வரீங்கன்னா அரௌண்ட் 600 to 850 ரேங்குக்குள்ளவும் இருக்கும்போது இந்த காலேஜில் நம்மளுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்கு. ஸோ இந்த காலேஜ் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நாட் ஓன்லி எம்பிபிஎஸ் அண்ட் நாட் ஓன்லி பிஜி, நம்மளுடைய அதர் கோர்சஸ் லைக் பிஃபார்ம், பிபிடி இந்த மாதிரி கோர்சஸ் நம்மளுக்கு வந்து இங்கே அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்டா இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் தான். சென்னை ராயபுரத்தில் லொக்கேட் ஆயிருக்க இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கலி இது வந்து எதுக்காக ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் தே ஹேவிங் த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் மைக்ரோ சர்ஜரி, மேசிவ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் யூனிட் இருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியிலே ரொம்ப ஃபேமஸான, வேர்ல்ட் குளோபலி ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல்னா இது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் சீட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 250 எம்பிபிஎஸ் சீட் வந்து அவங்க வந்து இன்டேக் எடுக்கிறாங்க. இதே பிஜி அப்படின்னு பார்க்கும்போது 190+ பிஜி இன்டேக் எடுக்கிறாங்க. தென் 50+ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1500+ பெட்ஸ் இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000+ அவுட் பேஷண்டோட ஃப்ளோ வந்து இவங்க ரெகுலரா இவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நீட் தான். நீட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா படி 1500 to 2000 ரேங்க்ல இருந்ததுன்னா இந்த காலேஜ்ல நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டா படி சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸ்டேட் ரேங்க் படி பார்த்தீங்கன்னா 645 to 675 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு சான்சஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் நேம்ல கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் பேக் போன் ஆஃப் வெஸ்ட்னு கூட சொல்லலாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ் இது. ஸோ இந்த காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்மளோட அவினாஷி ரோட் கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. ஸோ இதனுடைய எம்பிபிஎஸ் இன்டேக் சீட் பார்த்தீங்கன்னா 200 சீட்ஸ் வந்து இருக்கு. இதே பிஜி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150+ பிஜி சீட்ஸும் அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸும் நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 1500 to 1700 பெட் ஃபெசிலிட்டிஸும் அதே மாதிரி 7000+ அவுட் பேஷண்டோட ஃபுட்ஃபால்ஸும் நம்மளுக்கு இந்த காலேஜில் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம பார்க்குறோம். இந்த காலேஜோட நீட் ரேங்க் ஆல் இண்டியா கோட்டா படி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000 to 6000 ரேங்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. அதே நீங்கள் ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 640 to 670 வரைக்கும் உங்களுக்கு ரேங்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜை நம்ம 3rd pillar ஆஃப் சென்னை அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அதாவது இந்த காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுத் இந்தியன் ஹாஸ்பிட்டல் ஃபார் சர்ஜரி ஃபார் த பர்ன்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் கூட நம்ம சொல்லலாங்க. இந்த காலேஜோட எம்பிபிஎஸ் இன்டேக்னு பார்த்தீங்கன்னா 150 எம்பிபிஎஸ் சீட்ஸும் 140+ பிஜி சீட்ஸும் அண்ட் தென் எம்சிஹெச் இன் பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் ஆனகாலஜி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கோட் பண்ணுற முக்கியமான விஷயம் வித்தவுட் ஜீரோ டிலே. அதாவது எனக்கு எந்த ஜீரோ டிலேவுமே இல்லாமல் எமர்ஜென்சி கேசஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா டெய்லி 40 to 50 எமர்ஜென்சி கேசஸை ஹேண்டில் பண்ணுறதா அவங்க மீன் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ், இல்லைனா இது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த காலேஜ் மதுரையில் லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த காலேஜில் நம்மளுக்கு அரௌண்ட் 250 எம்பிபிஎஸ் சீட்டும் 200+ பிஜி சீட்ஸும் தென் வந்து அட்வான்ஸ்டு எம்சிஹெச் சீட்ஸும் நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க.
இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி 2500 பிளஸ் பெட்ஸும் பிளஸ் அரௌண்ட் 8000 அவுட் பேஷண்ட் ஃபுட் ஃபால்ஸும் இருக்கு. ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நீட்ல அரௌண்ட் 635 to 675 ஸ்கோர்ஸ் வந்து எடுத்தா இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மதுரை மெடிக்கல் காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ரேங்க் வைஸ் நம்ம ஆல் இந்தியா ரேங்க் வைஸ் எடுத்தோம்னா அரௌண்ட் ஒரு 5000 to 7000 ரேங்குக்குள்ள இருக்கும்போது இந்த மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்க சான்சஸ் இருக்குங்க. ஸ்டேட் கோட்டாவோட நீட் ஸ்கோர்னு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 635 ல இருந்து 650 ஸ்கோர்ஸ் வரைக்கும் நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜ் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்னு சொல்லலாம். நம்ம செங்கல்பட்டுல லொகேட் ஆயிருக்க இந்த காலேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு 260 ஏக்கர்ஸ்ல லொகேட் ஆயிருக்குங்க. ஸோ இந்த காலேஜோட எம்பிபிஎஸ் இன்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 MBBS சீட்டும் 90 பிளஸ் பிஜி சீட்ஸும் அதே மாதிரி ஸ்பெஷல் சீட்ஸான அட்வான்ஸ்டு MCH அண்ட் தென் DM சீட்ஸும் அவைலபிளா இருக்கு. இந்த மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1100 பிளஸ் பெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அண்ட் டெய்லி ஃபுட் ஃபால்ஸும் 1000 பிளஸ் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நடக்குது. அவுட் பேஷண்டோட ஃபுட் ஃபால்ஸும் நம்மளுக்கு இருக்கு. இந்த செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணணும்னா ஆல் இந்தியா கோட்டப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்மளோட ரேங்கிங் வந்து 8000 to 9000 ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்கு இந்த சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இதே நீங்க ஸ்டேட் கோட்டா அப்படின்னு வரும்போது நீட்டோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 620 to 650 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு நீட் ஸ்கோருக்கு நம்மளுக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. இந்த செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜோட நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னும் போது ஆல் இந்தியா ரேங்க் வைஸ் அதாவது நீங்க வந்து சென்ட்ரல் கோட்டா படி பாத்தீங்கன்னா 8000 to 13000 ரேங்குக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ங்க. தஞ்சாவூர்ல லொகேட் ஆயிருக்க இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 150 MBBS சீட்ஸும் 130 பிளஸ் பிஜி சீட்ஸும் அதே மாதிரி அட்வான்ஸ்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸும் நம்மளுக்கு வந்து இங்க அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா ரேங்க் படி அரௌண்ட் 6000 to 9000 ரேங்குக்குள்ள வரும்போது இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். இதே நீங்க ஸ்டேட் கோட்டா நீட்டோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா 615 to 650 அந்த ஸ்கோர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த சான்சஸ் கிடைக்கிறதுக்கு இந்த சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் ஹைங்க. இந்த தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் லைன் ஆஃப் டெல்டா பெல்ட்னே சொல்லலாங்க. ஸோ இந்த காலேஜ் நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1200 பிளஸ் பெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி 1000 பிளஸ் அவுட் பேஷண்டோட ஃபுட் ஃபால்ஸும் நம்மளுக்கு இந்த காலேஜ்ல இருக்குங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்னு கூட சொல்லலாங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு கூட சொல்லலாங்க. இந்த கேம்பஸ் நம்மளுக்கு லொகேட் ஆயிருக்க இடம் பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை திருநெல்வேலி. ஸோ இந்த காலேஜோட டோட்டல் இன்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா MBBS சீட்ஸ் வந்து 250 சீட்ஸும் 140 பிஜி சீட்ஸும் 20 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸும் அவைலபிள் இருக்கு. இந்த மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 1700 பிளஸ் பெட்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் தென் 1000 பிளஸ் ஃபுட் ஃபால்ஸ் ஆஃப் அவுட் பேஷன்ஸும் இதுல டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணணும்னா ஆல் இந்தியா ரேங்க் கோட்டா படி நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10,000 to 13,000 ரேங்க் வரைக்கும் நம்ம எடுத்தா இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதே நீங்க ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீட் ஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 600 to 640 ஸ்கோர்ஸ் வரைக்கும் எடுத்தா இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா KAP விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆர்ட் ஆஃப் சென்ட்ரல் தமிழ்நாடு கூட சொல்லலாங்க. சோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் MBBS சீட்ஸ் எவ்வளவு இருக்கு இன்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 MBBS சீட்ஸும் 100 பிளஸ் பிஜி சீட்ஸும் தென் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 1200 to 1500 பெட்ஸும் பிளஸ் 1000 பிளஸ் அவுட் பேஷண்டோட ஃபுட் ஃபால்ஸும் அவைலபிளா இருக்கு. மெயின்லி இவங்க என்ன ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைவே ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அதிகமா வந்து அங்க ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இந்த காலேஜோட நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்க் படி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 8000 to 13,000 ரேங்க்குள்ள நம்ம ஆல் இந்தியா கோட்டால வரோம்னா இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு சான்சஸ் கிடைக்குங்க. இதே நீங்க நீட் ஸ்கோர் நம்ம ஸ்டேட் கோட்டா படி பாத்தீங்கன்னா நீட் ஸ்கோர்ல எடுத்து பாத்தீங்கன்னா 610 to 640 ஸ்கோர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கான சீட்ஸ் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குங்க நீட் ஸ்கோர் படி. சோ இந்த KAP விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்மளுடைய திருச்சியில லொகேட் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற காலேஜ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம த ஸ்டீல் சிட்டி பவர் ஹவுஸ்னு கூட சொல்லலாங்க. ஸோ இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா சேலம்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜோட MBBS சீட் இன்டேக்கை பொறுத்த வரைக்கும் 100 MBBS சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க, 100 பிஜி சீட்ஸ் எடுக்கிறாங்க, தென் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ் லைக் MD, DM, MCH சீட்ஸ் நம்மளுக்கு எடுக்கிறாங்க. இந்த மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 1600 பிளஸ் பெட்டும் தென் அதே மாதிரி இயர்லி பாத்தீங்கன்னா 10 lakhs பிளஸ் அவுட் பேஷண்டோட ஃபுட் ஃபால்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆல் இந்தியா ரேங்க் படி பாத்தீங்கன்னா 9,000 to 12,000 ரேங்குக்குள்ள இருக்கும்போது இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இதே நீங்க வந்து
ஸ்டேட் கோட்டா படி பார்த்தீங்கன்னா நீட் ஸ்கோரு அரௌண்டு 615 இருந்து 645 ப்ளஸ் ஸ்கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கும்போது இந்த காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குங்க. ஃபைனலி வி கேம் டு எண்டுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த 10 மெடிக்கல் காலேஜை பற்றி உங்களுக்கு இன்னும் டீடைல் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னும் போது நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு எங்களுடைய ஸ்டார்விக் சொல்யூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Then finally, I'm signing off. I'm your engineer Vivekanandan from Starvik Solution Private Limited.